ஆகஸ்ட் 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் 100வது திரைப்படம். மிக பிரம்மாண்டமான 364 கோடி பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணுறாங்க. நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆக்ஷன் கலந்த மிக அருமையான கதைக்களம் கொண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்திற்கு இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி, இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணா, ரூபினி, சரத்குமார், மன்சூர்லியா, லிவிங்ஸ்டன் போன்ற பல ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு வரலாறிலே சொல்லும் அளவுக்கு பிரம்மாண்டமான 100வது திரைப்படத்தை வெற்றி கொடுத்த ஒரு நாயகன் என்பது அது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ரீலீஸ் பண்ணதாக நேற்றைய தினத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பண்ணாங்க. போஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீலீஸ் 500 திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி திரையரங்குகள் ரசிகர்கள் கொண்டாட்டங்கள் ஆர்வமாக இருக்கிறாங்க. கேப்டன் பிரபாகரன் 1991 எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது, அதுபோல் இப்போ ரீலீஸ் பண்ண இந்த திரைப்படங்கள் 100 நாள் ஓடும் என்று ஒரு வெற்றி நடை போடும் என்று அந்த அளவுக்கு 500 திரையரங்கில் இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண போகிறாங்க. ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு 4K முறையில் கார்த்திகேயன் அவர்கள் இந்த திரைப்படத்தை வெளியிடுறாரு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல பிரிண்டுகள் நெகட்டிவ்லாம் எல்லாம் போயிடுச்சு, இருந்தாலும் தரமான குவாலிட்டியில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் ஆகஸ்ட் 22 வெளியாக உள்ளது. அதுபோல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் வெளிவந்த பாஷா திரைப்படம் திரையரங்கில் மிக பிரம்மாண்டமான ஒரு சக்கப்போடு போட்டு ரசிகர்களை திருப்தி ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இன்றும் சலிக்காமல் திரையரங்கில் ரசிகர்கள் உற்சாகமாக பாஷா திரைப்படத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. திரையரங்கில் 2வது நாள் வெற்றிகரமாக கட் அவுட் பேனர்கள் என்று பாஷா திரைப்படம் ரிலீஸ் பண்ணும்போது எப்படி இருந்தது, அதுபோலவே இன்று வரவேற்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்களும் நிறைய திரைப்படங்கள் மோதி இருக்கு. குறிப்பாக ரீரிலீஸ் ஜூலை மாதம் ரஜினிகாந்த் அவர் திரைப்படம், ஆகஸ்ட் மாதம் கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று ரீரிலீஸ் கேப்டன் பிரபாகரன் ரீலீஸ் பண்ணிடுறாங்க. திரையரங்களை கண்டு மகிழ்வுகள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் திரைப்படங்கள் ஒரு உற்சாகமான ஒரு வரவேற்பு இரு திரைப்படங்களுக்கு.